ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நேமுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நேம் டு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுப்பாங்கன்னா நேம் மட்டும் தான் கொடுப்பாங்க. திஸ் டு திஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம முதல்ல கரெக்டாக வரையணும். அப்போ ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரைஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நமக்கு வந்து கரெக்டாக தெரியும். அப்போ அந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ கன்வர்ஷன்லேயும் நமக்கு வந்து மிஸ்டேக் வந்து வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயூபேக் நேம் கொடுத்து அது ஸ்ட்ரக்சர் எழுதுறது ப்ளஸ் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதில் ஐயூபேக் நேம் வந்து எழுதுறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இங்கே எல்லாமே நமக்கு வந்து ஐயூபேக் நேம் கிடையாது, சில காமன் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எப்படி ஒரு நேம் கொடுத்தாலும் அதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி எழுதுறதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2-குளோரோ-3-மெத்தில் பென்டேன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பென்ட்னா என்ன நமக்கு வந்து மொத்தம் வந்து 5 கார்பன் வந்து இருக்கணும். மொத்தம் ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் செயினில் தான் நம்ம வந்து முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ பேரண்ட் செயின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பென்ட்னா நமக்கு எத்தனை கார்பன் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 கார்பன். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கார்பன் மட்டும் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்க. ஓகே, 4 and 5. ஓகே, 5 கார்பன் வந்து இருக்கிறாங்க. அப்புறம் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க, ANE. அப்போ ANE என்ன மீனிங், அது வந்து அல்கேன். அப்போ அல்கேன் அப்படின்னா அங்கே டபுள் பாண்ட் இருக்கக்கூடாது, ட்ரிபிள் பாண்ட் வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 3 மெத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 3 மெத்தில் நமக்கு என்னலாம், இதை நான் ஃபர்ஸ்ட் கார்பன், இது வந்து செகண்ட் கார்பன், இது நான் தேர்ட் கார்பன் எடுத்துக்கிறேன். அப்போ தேர்ட் கார்பன் நம்ம என்ன கொடுக்கணும், ஒரு மெத்தில் குரூப் வந்து நம்ம ஆட் பண்ணணும். செகண்ட் கார்பன் வந்து நம்ம வந்து ஒரு குளோரின் வந்து எடுத்துக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நேம்லேருந்து ஸ்ட்ரக்சர் எழுதும்போது ஒரு சின்ன ஈஸியானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பரிங் லெஃப்ட் டு ரைட் கொடுக்கணுமா இல்லை ரைட் டு லெஃப்ட் கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் கொடுக்க தான் எனக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் எப்பவுமே ரைட் டு லெஃப்ட் தான் நான் வந்து கொடுப்பேன். இல்லை உங்களுக்கு வந்து லெஃப்ட் டு ரைட் கொடுக்குறது கன்வீனியன்ட் தான் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் நேம் கொடுத்து ஸ்ட்ரக்சர் எழுதும்போது அது உங்களுடைய விஷ் தான். ஓகே, நீங்கள் லெஃப்ட் டு ரைட் வந்து நம்பரிங் கொடுக்கீங்களா, ரைட் டு லெஃப்ட் வந்து கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து சப்ஸ்டிட்யூண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து எழுதியாச்சு. ஸோ ரிமைனிங் வந்து நம்ம வந்து ஹைட்ரஜன் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ கார்பனோட வேலன்சி என்னது, 4. அப்போ கார்பனை சுற்றி எப்போவுமே நமக்கு வந்து 4 பாண்ட் வந்து இருக்கணும். அப்படி 4 பாண்ட் இல்லை அப்படின்னா எத்தனை பாண்டு கம்மியாக இருக்குதோ அத்தனை ஹைட்ரஜன் வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் கார்பனை சுற்றி நமக்கு எத்தனை பாண்டு இருக்குது, ஒரே ஒரு பாண்டு தான் இருக்கு இல்லையா. அப்போ ரிமைனிங் 3 நம்ம என்ன பண்ணால் ஹைட்ரஜன் வந்து போட்டுக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த கார்பன் எடுத்துப்போம். இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாண்டு மட்டும்தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 3 பாண்டுக்கு நம்ம என்ன ஹைட்ரஜன் வந்து போட்டுக்கலாம். அப்போ நமக்கு வந்து CH3 வந்து வரும். அப்போ இந்த கார்பன் எடுத்துக்கிட்டா என்ன இருக்கும், இங்கே வந்து 2 பாண்டு தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் 2 நம்ம என்ன பண்ணால் 2 ஹைட்ரஜன் வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து 3 பாண்ட் வந்து இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 1 நம்ம என்ன பண்ணால் ஹைட்ரஜன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ CH ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குதுன்னா CH3 நமக்கு வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணலாம், 3 பாண்ட் வந்து இருக்குது. அப்போ ரிமைனிங் 1 என்ன பண்ணால் ஹைட்ரஜன், ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து Cl அண்ட் வந்து இங்கே வந்து CH3 வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் 2-குளோரோ-3-மெத்தில் பென்டேன் நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்ப்போம். ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் என்ன கொடுத்துருக்காங்க, பேரா புரோமோ குளோரோ பென்சீன். அப்போ நமக்கு மெயின் செயின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பென்சீன். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பென்சீனோட ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பென்சீனோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும். அப்போ பென்சீனில் டபுள் பாண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குளோரோ பென்சீன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து நம்ம வந்து குளோரின் வந்து ஆட் பண்ணிக்கங்க. அதோட பேரா போர்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே ரியாக்டிவ் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்த நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆப்போசிட் பொசிஷன் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பேரான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே பேரா புரோமோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேரா பொசிஷன் நம்ம என்ன பண்ணணும், புரோமின் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணணும். அப்போ இதுதான் பேரா பொசிஷன். பேரா பொசிஷன் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா புரோமின் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரா புரோமோ குளோரோ பென்சின் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், தேர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எழுதுவோம். தேர்ட் ஸ்ட்ரக்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 1-குளோரோ-4-எத்தில் சைக்ளோஹெக்சேன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மெயின் செயின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சைக்ளோஹெக்சேன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் சைக்ளோஹெக்சேன். அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பென்சீன் அண்ட் சைக்ளோஹெக்சேன். சைக்ளோஹெக்சேனில் டபுள் பாண்ட் வந்து இருக்காது, பென்சீனில் ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் வந்து இருக்கும். இதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் சைக்ளோஹெக்சேன் அண்ட் வந்து பென்சீன் மாலிகுல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷனில் குளோரோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதையே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, அப்போ இதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்னன்னா குளோரின் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ஃபோர்த் பொசிஷன் நமக்கு வந்து எத்தில் வந்து இருக்குது. அப்போ இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன், இது தேர்ட் பொசிஷன், இது வந்து ஃபோர்த் பொசிஷன். அப்போ ஃபோர்த் பொசிஷன் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, எத்தில் குரூப். எத்தில் குரூப் நமக்கு என்ன இருக்கணும், 2 கார்பன் வந்து இருக்கணும். அப்போ 2 கார்பன் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹைட்ரஜனால் நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்போ இந்த கார்பனில் 2 பாண்ட் தான் நமக்கு வந்து இருக்குது. அப்போ ரிமைனிங் 2க்கு நம்ம என்ன பண்ணால் ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ஃபில் பண்ணிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணால் ஹைட்ரஜன். அப்போ இந்த கார்பனில் ஒரே ஒரு பாண்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் 3 நம்ம என்ன பண்ணால் ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் த 1-குளோரோ-4-எத்தில் சைக்ளோஹெக்சேன்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபோர்த் மாலிக் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபோர்த் மாலிக் என்ன கொடுத்துருக்காங்க, டூ டூ குளோரோஃபினைல் 1 அயோடோ ஆக்டேன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே பேரண்ட் செயின் என்னது, நமக்கு ஆக்டேன் தான் இல்லையா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன, ஆக்டேன்னா 8 கார்பனேட்டம் வந்து நமக்கு வந்து இருக்கணும். இது ஃபோர்த் ஸ்ட்ரக்சர் தான் இல்லையா. அப்போ ஆக்டேன்னா 1 2 3 4 5 6 7 8. அப்போ மொத்தம் நமக்கு டோட்டலாக எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 கார்பன் ஆட்டம் வந்து நமக்கு வந்து இருக்குது இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட்டத்தில் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயோடின் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பொசிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா குளோரோஃபினைல். ரெண்டாவது பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினைல் குரூப் வந்து இருக்குது. இது ரெண்டாவது கார்பன் இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினைல் வந்து இருக்குது. அப்போ ஃபினைலில் நமக்கு என்னது, ஒரு பென்சின் ரிங். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு பென்சின் ரிங் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிடணும். இந்த பென்சின் ரிங்கில் செகண்ட் பொசிஷன் வந்து குளோரோ வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும், மெயின் செயினில் வந்து அட்டாச் இருக்கிற கார்பன் தான் நமக்கு வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் கார்பன். அப்போ இது நமக்கு வந்து செகண்ட் கார்பனாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து குளோரின் வந்து ஆட் பண்ணணும். அவ்வளோதான், சப்ஸ்டியூண்ட் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஹைட்ரஜனால் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ இந்த கார்பன் நமக்கு என்ன இருக்குது, ஒரே ஒரு பாண்டு தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் 3 நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்போ CH3. அப்போ நெக்ஸ்ட் இந்த கார்பன் நமக்கு என்ன வரும், CH2. அப்புறம் இந்த கார்பனுக்கு நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா CH2. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கார்பன் எதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதிட்டு வாங்க. ஓகேவா. அப்போ CH2. அப்போ நெக்ஸ்ட் இந்த கார்பனுக்கு CH2. ஸோ இந்த கார்பன் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா CH2. இங்கே நமக்கு என்ன CH. இங்கே நமக்கு வந்து இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா 3 பாண்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் ஒன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணால் இங்கே வந்து நமக்கு வந்து பென்சின் ரிங் வந்து இருக்குது. இங்கே நமக்கு வந்து குளோரின் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கார்பன், இந்த கார்பன் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CH2 வந்து இருக்கும். அது போக நமக்கு வந்து அயோடின் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ திஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் 2 குளோரோஃபினைல் 1 அயோடோ ஆக்டைன். ஸோ திஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் மாலிகுல். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன். ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, 2 புரோமோ பியூட்டேன். இது வந்து ரொம்ப 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 ஈஸி. பியூட்டேன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ பியூட்டேன் என்ன இருக்கணும், 4 கார்பன் வந்து இருக்கணும். 1 2 3 4 வந்து இருக்கணும். செகண்ட் பொசிஷன் நமக்கு வந்து புரோமின் வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்போ ரிமைனிங் எல்லாத்தையுமே நீங்கள் ஹைட்ரஜனால ஃபில் பண்ணிட வேண்டியதுதான். அப்போ நமக்கு என்ன, CH3 CH2 CH Br. இங்கே வந்து நமக்கு என்ன வரும்னா CH3 வந்து நமக்கு வந்து வரும். அப்போ இது நமக்கு வந்து ஈஸியான மாலிகுல் தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாகவே CH3 CH2 எழுத ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. முதல்ல நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் வரைங்க. கார்பன் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹைட்ரஜனை ஃபில் பண்ணுங்க. அதான் நமக்கு வந்து சேஃப், அதான் நமக்கு வந்து பெட்டர் ஆன்சர் வந்து நமக்கு வந்து வரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சிக்ஸ்த் காம்பவுண்ட் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் காம்பவுண்ட். ஓகே, அப்போ சிக்ஸ்த் காம்பவுண்ட் நமக்கு என்ன இருக்குது, சிக்ஸ்த் காம்பவுண்ட் என்ன இருக்குது, 4 டெர்ஷரி பியூட்டைல் 3 அயோடோ ஹெப்டேன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு என்னன்னா டெர்ஷரி பியூட்டைல்னா நமக்கு வந்து என்னன்னு தெரியணும் இல்லையா. அப்போ பியூட்டைல் அப்படின்னா நமக்கு 4 கார்பன் வந்து இருக்கணும். அது டெர்ஷரியாகவும் நமக்கு வந்து இருக்கணும். அப்போ கார்பன் போட்டுட்டு அது நமக்கு என்ன 3 கார்பன். ஓகே, இங்கே நமக்கு 3 கார்பன் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கணும். அங்கே மொத்தம் 4 கார்பன் வந்து இருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி குரூப். அப்போ இந்த குரூப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயின் செயினில் கொண்டு போய் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது இஸ் த டெர்ஷரி பியூட்டைல். அப்போ இங்கே மெயின் செயின் என்னது, நமக்கு ஹெப்டேன். அப்போ ஹெப்டேன் நமக்கு எத்தனை கார்பன் வந்து இருக்கணும், 7 கார்பன் வந்து இருக்கணும். அப்போ 1 2 3 4 5 6 7. அப்போ நமக்கு வந்து 7 கார்பனேட் வந்து நம்ம எழுதியாச்சு. தேர்ட் கார்பனேட்டுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணணும், அயோடின் வந்து இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். அப்போ தேர்ட் கார்பன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயோடின் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ ஃபோர்த் கார்பன் இந்த டெர்ஷரி பியூட்டில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன, இங்கே கார்பன், இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு CH வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியாச்சு, டெர்ஷரி பியூட்டில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனால வந்து ஃபில் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த கார்பன் எழுதுங்க. இந்த கார்பன் நம்ம என்ன வரும், CH3 வந்து வரும். ஏன்னா இங்கே ஒரே ஒரு பாண்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் 3 நம்ம என்ன பண்ணணும், ஹைட்ரஜன் வந்து ஃபில் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், CH2. அப்புறம் நெக்ஸ்ட் கார்பன் நமக்கு என்னது CH2. நெக்ஸ்ட் இந்த கார்பன் எழுதும்போது இங்கே 3 பாண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் ஒன்று என்ன பண்ணணும், ஹைட்ரஜன் வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டு இங்கே நமக்கு என்ன இருக்குது, டெர்ஷரி பியூட்டைலும் நமக்கு வந்து இருக்குது. CH3 இங்கே வந்து நமக்கு என்ன, CH3 நமக்கு வந்து இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்னங்க பண்ணலாம், CH இங்கே வந்து நமக்கு வந்து அயோடின் வந்து இருக்குது. இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CH2 அண்ட் வந்து CH வந்து இருக்குது. ஸோ திஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் 4 டெர்ஷரி பியூட்டைல் 3 அயோடோ ஹெப்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, செவன்த் ஒன். ஓகே, செவன்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பென்சின் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மெயின் செயின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பென்சின் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பென்சின் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம்.
ஓகே, பென்சீன் வந்து டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து புரோமோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து புரோமோக்கு கொடுத்துருவோம். செகண்ட் பொசிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் பொசிஷன் என்ன பண்ணால் சிஹெச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேர்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி பியூட்டைல் கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த செகண்டரி பியூட்டைல்? செகண்டரி பியூட்டைல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 CH3 இதான் நமக்கு வந்து செகண்டரி பியூட்டைல். இதே நம்ம செகண்டரி பியூட்டைல்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் செயின்ல அட்டாச் ஆகிற கார்பன் ஆட்டம் ஃபர்தரா 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கனால நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்டரி பியூட்டைல்னு சொல்றோம். அப்போ திஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் 1 bromo 4 secondary butyl 2 methyl benzene. வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் ஓகேவா, எயித் ஒன். அப்போ எயித் ஒன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1,4 டைப்ரோமோ பியூட் ஈன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பியூட்னா நமக்கு எத்தனை கார்பன் ஆட்டம்? 4 கார்பன் ஆட்டம் வந்து நமக்கு வந்து இருக்கணும். அப்போ ஈன் செகண்ட் பொசிஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து இருக்கணும். அப்போ செகண்ட் பொசிஷன் வந்து நீங்கள் டபுள் பாண்ட் போட்டுக்கிறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஒரு பிஆர் அண்ட் ஃபோர்த் பொசிஷன் வந்து நமக்கு வந்து ஒரு பிஆர். அப்போ ரிமைனிங் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஹைட்ரஜனால ஃபில் பண்ணிக்கணும். அப்போ இந்த கார்பன் நமக்கு எத்தனை பாண்ட் இருக்குது? 2 பாண்ட் தான் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும்? CH2Br, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CH டபுள் பாண்ட் CH, நெக்ஸ்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா CH2Br வந்து நமக்கு வந்து வரும். அப்போ திஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் 1,4 டைப்ரோமோ பியூட்டூயின். இது எல்லாமே நமக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து கஷ்டம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து டிஃபிகல்ட்டிஸாக ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்ல வந்து அங்கங்கே மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா CH3 பதிலாக CH2 போடுவாங்க, CH2 பதிலாக CH3 போடுவாங்க, டபுள் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டுருவாங்க, செகண்ட் பொசிஷன் பதிலாக தேர்ட் பொசிஷன் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கன்ஃபியூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து மார்க் ரெடியூஸ் ஆகிறதுக்கு மேஜர் ரீசன். ஓகே, அப்போ இந்த மாதிரி சிம்பிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கான்செப்ட் நமக்கு வந்து விட்டுருவாங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணலாம்.